குஷி நீ அந்த ஆன்ட்டி என் கையில கடிச்சாங்க, நான் சும்மாவே விட மாட்டேன். அ, அ, ஒரு செகண்ட் குஷி இருங்க. குஷி ஆண்டி அங்க எங்கேயோ வெளிய இருக்காங்க, இவ எங்க வீட்டுக்குள்ள வர்றா? நல்ல வேலை எதுவும் மறந்து போகல. பொதுவா மண்டையில் அடிபட்டா டிவி சீரியல்ல எல்லாரும் மறந்துடுவாங்கல்ல. தேங்க்யூ. அண்ட் தென் அம்மா அந்த தேங்காவை எடுத்து அந்த அங்கிளோட தலையை பார்த்து தூக்கி எறிஞ்சாங்க. டுப். அங்கிளோட தலை சொத்து சொத்துன்னு சுத்திடுச்சு. சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வெரி குட் வெரி குட். பாவம் அவரு எவ்வளவு பெரிய அடிபட்டுருச்சு தெரியுமா? அவருக்கு நிஜமாவே தலை சுத்தி இருக்கும் தான் நான் ஒருத்தி யோசிக்காம பண்ணிட்டேன். என் தலை இப்ப கூட கொஞ்சம் சுத்துற மாதிரியே தான் இருக்கு. நான் அந்த சின்ன பையனுக்கு ஹெல்ப் பண்ண போனா அவனை கிட்னாப் பண்றேன்னு அவங்க அம்மா நினைச்சிட்டு தேங்காவை ஓங்கி விட்டாங்க. விட்டதுல தேங்காய் உடையில மண்டை உடைஞ்சிருச்சு. நிஜமா சொல்றேன், அந்த பொம்பளை யாரா இருந்தாலும் சரி சரியான அரலூசுதான். இப்ப நீயும் போய் உங்க பாட்டி கிட்ட சொல்லிடு, அவங்க நினைக்கிற தப்பு. ஏன்னா இந்த ராதா அவங்க நினைக்கிற மாதிரி அரலூசு இல்ல, நல்ல புத்திசாலி. மாமா அவங்க என் கிளாஸ்மேட்டோட அம்மா. தெரியும், நீதான் சொன்னீங்க. ஆனா ஒரு விஷயத்த சொல்லலே, அந்த கிளாஸ்மேட் தான் நம்ம ஹோலி பார்ட்டில சந்திச்சோம், மானஸ். ராதா, நீ நீ இப்ப என்ன சொல்ல வர? அப்பாவை அடிச்சது அந்த ராதிகா ஆன்ட்டின்னு சொல்றியா? சூப்பர்ப்பா. பாத்தீங்களா, இப்ப புரியுதா உங்களுக்கு ஏன் அந்த இடத்துக்கு நான் போக கூடாதுன்னு சொல்றேன்னு? ரொம்ப விசித்திரமான ஆளுங்களா இருக்காங்க. நீங்க என்னடானா அவங்களால உங்களோட ஹோலி ஃபெஸ்டிவலை சுத்தமா வேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஆனா அவங்க உங்க மண்டையை உடைச்சிட்டாங்க. எந்த விஷயத்தை எங்க எடுத்துட்டு போற? அப்பா, நான் தான் அப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன்ல. என் தலை சுத்துது, வலிக்குது. நீ பேசுறத கேட்டு கடைசியில மயங்கி விழுந்துரும் போல இருக்கு. ஃபைன். மறுபடியும் அந்த ராதிகாவை என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு. என்னதான் நடக்குது? எதர்ச்சியா நடக்குதா இல்ல இது எங்களோட விதியா? ஒருத்தர் சந்திக்க விடாம ஏதோ ஒண்ணு தடுக்குது. ஒரு அற்புதமான பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க கடமையை செய்யும் போது தேங்காவை தூக்கி அவங்க மண்டை மேலேயே அடிச்சிருக்கீங்க. அதாவது தோல் அடிக்கல, முதுகு கை கால் இதெல்லாம் விட்டு நேரா தலைக்கே குறி வச்சிருக்கீங்க. வாவ், நீங்க நிஜமாவே சூப்பர் ராதிகா மேடம். உங்க காலை காட்டுறீங்களா? காலு 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 காலு. உட்கார்ந்து முதல்ல சாப்பிடுங்க. இனிமே நானும் ராதிகா மேடம் கிட்ட ஜாக்கிரதையா இருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி போகும்போது ஹெல்மெட் எடுத்து மண்டையில போட்டுக்கணும். அடடா, எப்ப வேணா அட்டாக் பண்ணுவாங்கல்ல. கடவுளே கிருஷ்ணா, இது என்ன லீலைனே தெரியலையே. என்ன பண்றீங்க? என்ன பண்ண ட்ரை பண்றீங்க? ஒண்ணுமே புரியல. இவ்ளோ விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா நான் எப்படி அவங்க மூஞ்சில முழிப்பேன்? ஐயோ கடவுளே கிருஷ்ணா. நீ கும்பிடுற அந்த கடவுள் பக்கா ஸ்மார்ட். நெருங்க வைப்பாரு, ஆனா பார்க்க வைக்க மாட்டாரு. நெருங்கவே இல்லாம எல்லாரையும் பார்க்க வச்சிருவாரு. என்ன
கரெக்டா? ரொம்ப ஸ்மார்ட் தாங்க அந்த கடவுள். என்ன ராதிகா? யுவன், நீங்க முதல்ல சாப்பிடுறீங்களா? எனக்கு இப்பதான் தோணுது, போன ஜென்மத்துல எனக்கு அவங்களுக்கு ஏதோ விட்டக்குறை தொட்டக்குறை இருக்கு. போன ஜென்மத்துல உங்களுக்கு ஏதோ கெடுதல் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்னை இப்படி பழி வாங்குறாங்க. அவ ராதிகா இல்ல ராதா. இன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் கேட்கும் போது ராதாவும் அப்பாவும் பக்கத்துல பக்கத்துல இருந்திருக்காங்க போல. இவங்க 2 பேரும் மீட் பண்ணிட்டாங்கன்னா ஒருவேளை இப்படியும் இருக்கலாம். போன ஜென்மத்துல அவங்க ஷார்ட் புட் பிளேயரா இருக்கலாம். என்ன? அதனாலதான் குறி பார்த்து கரெக்டா மண்டையிலே அடிச்சாங்க. இல்லனா அவங்க ஒருவேளை பூஜை பண்றவங்களா இருக்கலாம். இல்ல அவங்களுக்கு தான் தேங்காய் உடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குல்ல. நைஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அண்ட் கிரியேட்டிவ் தான். அவங்க கிட்ட தேங்காய் உடைக்கிறதுக்கு புது புது ஐடியாலாம் இருக்கு. அது சரி மோகன், அவங்க ஆக்சுவலா உங்களுக்கு நெய்பர் ஆகும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. உடைக்கிறதுல அவங்க எக்ஸ்பர்ட்னு தெரியுது. மண்டையை உடைச்சிருக்காங்க, அடுத்தது கை, மனசு கூட உடைப்பாங்க. இப்ப என்ன சொன்ன? ஒன்றும் இல்லையாப்பா, நான் வேற ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். வாய் தவறி சொல்லிட்டேன்ப்பா. மனசை உடைக்க தானே தெரியும் அவங்களுக்கு. அவங்களோட ஃபேவரட் கேம் ஆச்சு. நீங்க 2 பேரும் அடிக்கடி வந்து உங்க பேத்திய பார்த்துட்டு போங்க. ராதிகா ரொம்ப சந்தோஷப்படுவா. நிஜமாவே எல்லாரும் ஒண்ணா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. எல்லாரும் ஒண்ணா இருந்தா நல்லா இருக்குல்ல. சரி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் உங்க ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஓகே? அது தம்பி, நீங்க யுவனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? இங்க பாருங்க, உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிருக்கீங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும். உங்க பேத்தி ராதிகாவை அவன் ரொம்ப காதலிக்கிறான். இந்த உலகத்துல யாருமே அப்படி காதலிச்சிருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவன் மேல அவன் உயிரா இருக்கான். அது எனக்கும் தெரியும். ஆனா எந்த ஒரு விஷயமும் அளவுக்கு மேல போனா அது நல்லதுக்கு இல்ல. வாழ்க்கையில எந்த விஷயமும் எல்லாம் மீறி போச்சுன்னா அது நஷ்டத்துல தான் முடியும். அது காதலா இருந்தா கூட. இத பாருங்கம்மா, எங்க வீட்டு பொண்ணு உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதனால நீங்க அவளுக்கு மாமியார். மாமியார்னா அம்மா மாதிரி தானே. என்னுடைய வேண்டுகோள் எல்லாம் நீங்க ராதிகாவை பத்திரமா பாத்துக்கணும். உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கால்ல. வரேம்மா. இன்னைக்கு நான் என் வருங்கால நெய்பருக்கு ரொம்ப பெரிய அநியாயம் பண்ணிட்டேன். ஐ ஜஸ்ட் ஹோப் இந்த அழகான ஃப்ளவர்ஸை பார்த்து என்னோட தப்பை மன்னிச்சிருவாரு. அவரோட பேர் என்ன எழுதுறது? எனக்கு அவரோட பேரே தெரியாதே. என்ன பேரு? நான் எதுக்கு தேவையில்லாம இவ்ளோ யோசிக்கிறேன்? யுவன் இருக்காரே, யுவன் கிட்டே கேட்டுடுறேன். யுவன், 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 யுவன். மனஸ். என்னம்மா? மனஸ், சரி, அந்த கோவில்ல பார்த்த அங்கிள்
அவரோட பேர் தெரியுமா உனக்கு? ஆ, என்ன அவரோட பேர் என்ன? அக்காவோட அப்பா. அக்காவோட அப்பான்னு எனக்கும் நல்லா தெரியும். ஆனா அவரோட பேரு அக்காவோட அப்பாவோட பேர் என்ன? நான் விளையாட போனோம். ஏய் நில்லுடா, நில்லு பேர் சொல்லிட்டு போ. என்ன? அட எனக்கு தெரியாது. மானஸ் சரியான சேட்டக்காரன். என்ன கேட்டாலும் உல்டா ஆன்சர் தான் சொல்லுவான். பட் இப்ப என்ன பேர் எழுதுறது? ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. என்ன எழுதுறது? யுவனையும் காணோம். என்ன எழுதணும்னு எனக்கு நல்லா தெரியும். குஷ்புவோட அப்பா. Done. Okay. Perfect. இந்த பொக்கைய பின்னாடி எழுதியிருக்க அட்ரஸ்க்கு கொண்டு போய் கொடுங்க. சரிங்க மேம். மை டியர் அம்மா, உங்க ஞாபகம் வந்துச்சு, அதனாலதான் உங்களை அப்படியே இங்க கூட்டிட்டு வந்தேன். மை செல்ல அம்மா. உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு சஜஷன் வேணும். கொடுப்பீங்களான்னு கேட்டேன். சஜஷன்? அது ராதிகாவை பத்தி எனக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும். அண்ட் யாரோ நடுவுல வந்து காடு விட்டாங்க. ப்ராப்ளம் என்னன்னு தெரியுமாமா? இது இருக்குல்ல, இந்த கால் தான். இது கால் தான்மா. இதத்தான் நான் தினமும் காலையில இப்படி தொட்டு நான் நெத்தில வச்சு ஆசீர்வாதம் வாங்குவேன். தயவு செஞ்சு எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு சஜஷன் மட்டும் வேணும். என்ன, நான் ராதிகாவை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. ஒருவேளை எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு பதிலா இந்த கால் என் வேலைக்கு நடுவுல வந்தா நான் என்ன பண்ணலாமா? இவன் நான் என்ன பார்த்தேன்? யுவன் சொல்லு, என்ன பார்த்த? நான் என்ன பார்த்த தெரியுமா? நான் என்ன பார்த்தேன்? என்ன பெத்த அம்மா ஒரு வாக்கர் இப்படி பிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரிதான் நடக்கிறாங்க. யுவன், அது நல்லா இருக்கும் சொல்லுங்க. அத பார்த்த ஒரு புள்ளைக்கு சந்தோஷமா இருக்குமா? யுவன், அந்த புள்ளையோடைய அம்மா வாக்கரை பிடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி நொண்டி நடந்தா அவங்க புள்ளைக்கு சந்தோஷமா இருக்குமா? என்னடா நான் உன் அம்மாங்கிறதையே மறந்து பேசிட்டு இருக்க. அவ என்னோட மனைவிங்கிறத மறந்துட்டீங்களா? ராதிகா என்னோட மனைவி. நான் என்னோட மனைவிய உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். பழமொழி ஒண்ணு இருக்கு தெரியுமா? என்னதான் பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போனாலும் என்னைக்கு இருந்தாலும் பொண்ணுதான். ஒரு பொண்ணு உட்கார்ந்த வீட்டுக்கே போனாலும் அவ பொண்ணுதான். ஆனா அந்த மாதிரி புள்ள இல்ல. பொண்டாட்டி தாசன் ஆகுற வரைக்கும் தான் பையன் அம்மா புள்ள.
நான் வீட்டுக்கு பொண்டாட்டியவே கூட்டிட்டு வந்துட்டேன். அவ மேல என் உயிரை வர வச்சிருக்கேன். நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கம்மா. மனுஷனுக்கு கால் முக்கியம் இல்ல. யுவன், அம்மா, நான் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அதே நேரத்துல நான் ராதிகாவை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். மத்தபடி நீங்க புத்திசாலிமா. ஐம் சாரி ராதிகா. ஐம் ரியலி சாரி ராதிகா. யுவன் உன்னை ரொம்ப காதலிக்கிறான், அதுவும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறான். ஆனா இந்த காதல் உன்னோட வாழ்க்கையில யுவனை தவிர உன் லைஃப்ல வேற யாரும் இன்டர்ஃபியர் ஆகாத வரைக்கும் பிரச்சனையே இல்லை. எஸ் சார். தேங்க்யூ. இதை யார் அனுப்பியிருக்காங்க? டு குஷ்புவோட அப்பா, ஃப்ரம் ராதா. மோனையா, ராதிகா. அப்பா, சாரி, அது இத ராதிகா தான் அனுப்பியிருக்காங்க. தேங்காவா? அட பூ. ஓ, பூ. பட் குஷினி எழுதுறதுக்கு பதிலா பேரு குஷ்புன்னு போட்டு எழுதிருக்காங்க. உன்னோட பேர் என்ன? குஷ்பு. ஓ, So basically in short, ராதிகா என் தலையில தேங்காவை போட்டதுக்காக மன்னிப்பு கேட்டு இந்த பூவை அனுப்பி வச்சிருக்காங்க. இதோ. ஹே, அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கல்ல? ஆ, பரவாயில்லையே மோகன் அண்ணா, உங்களோட சாம் அந்த ராதிகாவை கூட தாக்கிடுச்சு போலயே. வாவ். ஆக்சுவலி பழைய ஊர்ல மோகன் அண்ணா பின்னாடி நிறைய பேர் சுத்தினாங்க. பட் இந்த ஊர்ல கூட மோகன் அண்ணா ஃபேமஸ் ஆயிட்டாரு. என்ன பேசுற குழந்தை இருக்கலைங்க? அது ராதிகா இல்ல, ராதா. சாம விடுங்க, அப்பா பக்கத்துல கூட அவளை வரவிட மாட்டேன். வாசனை செம்மையா இருக்கு. குஷி, என்ன என்ன குஷி? உங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு? என்ன ப்ராப்ளம் அவங்களுக்கு? எதுக்கு இந்த ஃப்ளவர்ஸ் அனுப்பணும்? குஷி, என்ன பண்ற நீ? நீ ராதிகா மேல அப்செட்டா இருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனா சாரி தான் சொல்லிருக்காங்கல்ல, அதுக்கு தான் பூ அனுப்பியிருக்காங்க. ஆனா இதுக்கும் கோவப்பட்டா எப்படி? அவங்களுக்கு என்ன ஆச்சுப்பா? அவங்க எதுக்கு உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் அனுப்பணும்? ரொமான்ஸ் பண்ணனும், அவங்க ஹஸ்பண்ட் கூட பண்ணனும், ஏன் அப்பா கூட இல்ல? குஷி, போதும். யார பத்தியும் எப்பவும் இப்படிலாம் பேசக்கூடாது. அதுவும் அவங்க நம்மளோட வருங்கால நெய்பர்ஸ். ஆக மாட்டாங்க.
நாம அந்த வீட்டை வாங்க மாட்டோம், அவ்வளவுதான். என்ன? குஷி, அந்த வீட்டுக்கு டீல் போட்டாச்சு. நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன். உனக்கும் அந்த வீடு பிடிச்சிருந்தது இல்ல? பிடிச்சிருந்தது, ஆனா இப்ப பிடிக்கல. எனக்கு இந்த ஊர் பிடிக்கல, இந்த ஆளுங்க பிடிக்கல, எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கல. அதனால இந்த வீட்டை வாங்க வேண்டாம். வாங்கியதா தீருவேன்.